Taste the Daily. மணியன் சார், இப்ப நீதிமன்றம் வந்து அரசு மீது ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார் ஒரு நிமிஷம், என்னோட ஃபேமிலி டாக்டர் லைன்ல இருக்காரு, ஒரே ஒரு நிமிஷம். அப்படியே சார், ஓ ரெண்டும் பத்திரமா இருக்கா? லிவர் இருந்தது கரெக்டா இருக்கா? தேங்க்யூ டாக்டர், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார் வணக்கம், நியூஸியா நேயர்களுக்கு வணக்கங்க. போன வாரம் போதாத நேரம் நாமக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் அட்மிட் ஆயிருந்தேன். எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே பயமாயி போய் இன்னைக்கு தான் காலையில போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணேன். டாக்டர் இப்பதான் கூப்பிட்டாரு, 2 கிட்னியும் பத்திரமா இருக்குது, லிவரும் பத்திரமா இருக்குது, ஒன்னும் திருட்டு போகலப்பா, பரவாயில்ல நீ அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்த, அதற்கு மாத்திரம் இல்லாம கிறிஸ்துமஸ் மற்றும் ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற, எல்லா மதத்தையும் சமமாக பாதிக்கின்ற அதிமுக அவருடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமாத நன்றியை சொல்லிட்டு, நீங்க உங்க மேல முதல்ல ஒரு கடுமையான உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க வார்த்தையில அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு. கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்லக்கூடாது, உருளை வெடிப்பு. கள்ளச்சாராய சாவு அப்படின்னு சொல்லக்கூடாது, எத்தனால் மிகுதி கலந்த பானத்தை குடித்ததினால் ஏற்பட்ட விளைவு. குடிகாரன் அப்படின்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியன்னு சொல்லணும். திருட அப்படின்னு சொல்லக்கூடாது, கல்வன் அப்படின்னு. இதுதான் இவங்க தமிழை வளர்க்கறதுங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உயர் நீதிமன்றத்தை நான் முதல்ல மனமார்ந்து பாராட்டுறேன். அதே சமயத்துல என்னுடைய வருத்தத்தையும் பதிவு பண்றேன். என்ன அப்படின்னா, எங்களுடைய மானிட்டரிங்ல இந்த கேஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால முழு குற்றவாளிகளும் வெளிப்படுவார்கள். அதற்காக அந்த நீதிமன்றத்தை தலைவணங்கி பாராட்டுகிறேன். ஒண்ணு, எதுக்காக வருத்தப்படுறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயும் இதே மாதிரி எங்களுடைய கோர்ட் மானிட்டரிங் அடிப்படையில இந்த கேஸ் நடத்தணும், எங்களுக்கு அப்பப்ப ரிப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஒரே ஒரு சார் மட்டும் மாட்டினால ஒட்டு மொத்த சாரும் அதுல மாட்டிருப்பாங்க. அதுல கொஞ்சம் நீதிமன்றம் கோட்டை விட்டதுனால ஒரே ஒரு சார் மட்டும் மாட்டி, உண்மையான பெரிய சார் எல்லாம் வெளியே இன்னைக்கு சுத்திக்கிட்டு பாசாகி போய் வெளியே கிடக்குறாங்க. அப்படிங்கிறது தான் எனக்கு நீதிமன்றத்து மேல வருத்தம். சார், இப்ப இந்த திமுக இந்த வார்த்தை ஜாலங்களை கையாளுறாங்கல்ல சார், அது எதற்காக நினைக்கிறீங்க? காலகாலமா இதுதான் சார் அவங்களோட டிஎன்ஏ பொழப்பு. வடக்கு வாழுது, தெற்கு தேயுது அப்படின்பாங்க, ஹிந்தி வாழுது, தமிழ் அழிஞ்சு போகுதும்பாங்க, தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே இனவுணர்வு கொள்ளும்பாங்க. இங்க இருக்கிற பீகார்ல நம்ம பொழைப்பு தேடி வந்த சகோதரர்களை ஓட் லிஸ்ட்ல சேர்த்தக்கூடாதான். நாளானைக்கு பீகார்ல போய் பேரணியில் நடந்துக்கிறாராம். யாரு, நீங்க எல்லாம் உண்மையான இந்தியன் தானான்னு இந்திய உச்ச நீதிமன்றத்தால் கேள்வி எழுப்பப்பட்ட அவரோட போய் இவர் கலந்துக்கிறாரா. அதை விட்டுருங்க, நான் விஷயத்துக்கு வரேங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்சு அப்படிங்கிற மாதிரி. மணல்ல திருநானுங்க 10ல, டாஸ்மார்க்ல 30,000 கோடி திருநாங்க, வயிறு நிறையல. பாலங்கட்டத்துல திருநாங்க, அதுல பாருங்க சென்னையில அந்த பாலத்தோட பேர் மறந்து போச்சு. 1 கிலோமீட்டர் பாலம் போடுவதற்கு 1 கிலோமீட்டருக்கு 200 கோடி. 200 கோடி. இவங்க மத்திய அரசை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. கடைசியில இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆட்டை திருடி மாட்டை திருடி மனுஷனோட உறுப்பியே திருடுறாங்க. அவர் எவ்வளவு அழகா சொன்னார். சேலத்துல ஒரு 2013ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு சேலத்துக்காரன் உட்கார்ந்து இருக்காங்க, அதை மறந்து அடிச்சு விட்டாரு. அந்த புகார் வந்த உடனே அந்த மருத்துவமனையோட பேரை நான் சொல்ல விரும்பல, உடனடியா சீல் வைக்கப்பட்டது இந்த மருத்துவமனை. அதிமுக ஆட்சியில அந்த மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டது. 12 கோடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் எங்க அப்பா வச்சிருக்காரு, அந்த மாதிரி கார் வாங்குறதுக்கு இந்த கிட்னி எங்களுக்கு போதுமானு கேட்ட அந்த வாய் தினவெடுத்த கதிரவனுடைய அந்த மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்லையும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் பண்ணாதீங்க, மீதி எல்லாம் பண்ணுங்க. என்ன சார், அதுதான் சார் கேக்குறேன். இப்போ இந்த 100க்கும் மேற்பட்டவங்களோட கிட்னியை திருடி இருக்காங்க. அதுக்கு புரோக்கரா செயல்பட்ட திமுக வச்சிருந்த ஆனந்தனை இதுவரையும் கைது பண்ணல. அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை திமுக எம்எல்ஏ உள்ளது, அதன் மீது நடவடிக்கை எடுக்கல. அப்படிங்கும் போது திமுக அரசு இந்த கிட்னி திருட்டை ஊக்குவிக்குதா இல்ல அதற்கு துணை போகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல? ஏங்க பாதி பேர் சொல்றீங்க, தூங்கி எந்திரிச்சா ஒரு நாளைக்கு காதுல நமக்கு உழுது மாதிரி. அவர் பேரு திராவிட ஆனந்தன், ஏன் வெறும் ஆனந்தன்ங்கிறீங்க? அவர் பேரு திராவிட ஆனந்தன். அவர்தான் போஸ்டரே அடிச்சு ஒட்டிருக்காரு, திராவிட ஆனந்தன். இது என்ன சார், எல்லாத்துலயும் ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி அப்படிங்கிற மாதிரி. எல்லா ஊழல்களில் கிடைக்கும் பணமும் ஒரு குடும்பத்தை நோக்கி. அதுதான் மணல்ல சொன்ன, மணல்ல திருநாங்க, 10ல பாலத்துல திருநாங்க, ரோட்ல திருநாங்க, பில்டிங்ல தான். இன்னைக்கு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் பாருங்க, நியூஸ் சேனல் இப்பதான் நான் வெளியில இருக்கிறனால இப்பதான் பார்த்தேன், கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041
ஒட்டுமொத்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பாவம் அந்த அப்பாவி மக்களுடைய நிலத்தையும் அடிச்சு புடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. நாள் ஒரு ஊழல். அதுல கடைசியில பாத்தீங்கன்னா மனித உறுப்புகளையே உருவி அதுல கொள்ளையடிக்கிறது. இவங்க சொல்ற ஊபி மாப்பி பீகார்ல கூட ருவாண்டாவில கூட நடக்காத ஒரு அட்டுழியம் நடத்திக்கிட்டு இவர் என்ன சொல்றாருங்க, அருமையான ஆட்சி நடக்குது, ஆக திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாரு. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறோம். ரோட்ல நான் தான் ஏற்கனவே உங்க நியூஸ் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வீட்டில் இருப்பவனுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் நடப்பவனுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாய பண்ணை வீட்டில் தூங்கும் விவசாயிக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிக்கு பாதுகாப்பு இல்லை, 8 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, 80 வயது கிழவிக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, மகளிர் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, மனித உறுப்புகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கேடு கெட்ட திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு நித்த ஒரு கதையை பேசிட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு ஏதோ அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு இங்கிலாந்து போயிட்டு போக போறாரு. FDI கொண்டு வர போறேன் அப்படின்னு வாயில வடை சுட்டுக்கிட்டு பந்தல் சுட்டுக்கிட்டு என்ன இங்க நடக்குதுன்னே தெரியாம பிடில் வாசித்து கொண்டு ஒருத்தர் இங்க இருக்காரு அப்படின்னா அவர் தான் மரியாதைக்குரிய நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு அண்ணன் ஒண்ணு சொன்னார். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ராஜசேகர ரெட்டி அப்படின்னு ஆந்திராவோட ஒருங்கிணைந்த ஆந்திராவுடைய சிஎம் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்குதுங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் அனுமந்தப்பா ரெட்டி அப்படிங்கிற ஒரு கிட்னி ஊழல்ல ஈடுபட்டு 150 பேரோட கிட்னி அன்னைக்கு திருடி மிகப்பெரிய அங்க ராக்கெட்டா அதை வெடிச்சு அதை இழுத்து மூடுறாரு ராஜசேகர ரெட்டி அப்படின்னு அன்னைக்கு ஒட்டுமொத்த ஆந்திராவும் கிளர்ந்து எழுந்தது அப்படிங்கறத காங்கிரஸ்கார நண்பருக்கு ஒண்ணு சொல்லிட்டு, ஏதாவது இது இருக்கா சார் சொல்லுங்க, பிஜேபி மேல தயவு செஞ்சு சொல்லுங்க சார், லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 5 கட்சி மாறி இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருக்கிறாரு நம்ம அண்ணன் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தொகை. செல்வ பெருந்தொகைன்னு சொல்றது தவறு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தனிப்பட்ட தாக்குதல் எங்கள் தலைவரை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். தனிப்பட்ட தலைவர்களோட பேர் இல்ல சார், தனிநபர் தாக்குதல் வேணாம் சார், நீங்க அந்த வார்த்தையை மட்டும் பின்வாங்கிக்கோங்க சார். சார் அவர் மேல குண்டாஸ் இருக்குன்னு சொல்றதுல என்ன சார் பிரச்சனை? தனிப்பட்ட தாக்குதல் இல்ல சார், அவர் மேல கொலை வழக்கு நீங்க தவறான பெருந்தொகைன்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க தான் சட்டப்பூர்வமாக நான் உங்கள் மேல வழக்கறிஞரா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா இவ்வளவு வச்சிருக்கேன் அவரை பத்தி. தயவு செஞ்சு நாளைக்கு அனுப்புங்க, இல்ல இன்னைக்கே மெயில் அனுப்புங்க. அது போட்டு சார் இதுல என்ன விஷயம்னா, மக்கள் ஒவ்வொரு இவங்களுடைய அநியாய அக்கிரம அட்டூழிகளை பார்க்க போறாங்க. கிட்னிய திருட இவங்களை தோலை உரிச்சு தொங்க விட போறாங்க. 2026 ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து இவங்களை அரபிக்கடலில் தூக்கி எறிஞ்சு வேணும் சாமி எங்களை காக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு இரட்டைகளுக்கு வாக்களிக்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இந்த தோல்விங்கிறது திமுகவுடைய அஸ்தமனமாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே.